டீ என்னாச்சு? இல்ல விஞ்ஞானி இதை எடுத்துக்குறா. என்ன டீ போட முடியுமானே? என்ன பெருசு அங்கிட்ட என்ன டீ பாத்துக்கிட்டு இருக்கா? நீ மீசை முறுக்கிக்கிட்டே இரு. நேத்துக்கு தண்ணி வண்டியில வந்த பய 60 ஏக்கர் மண்ணையும் அழகான பொண்ணையும் தள்ளிக்கிட்டு போறானே. என்ன மாமோய் முத்தி போச்சா? இந்த ஊர்ல எங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காது தெரியுமில்ல? நடந்துருக்குடி மாப்பிள. ஒன்னு சொல்றேன், அறிவாளியும் விஞ்ஞானியும் இந்த உலகம் லேட்டா தான் புரிஞ்சுக்கு மாமா. ஆரம்பிச்சிட்டான்டா காலங்காத்தாலே. ஐயோ என்னால முடியாதுப்பா. சுத்த பயந்தா புள்ளியா இருக்கே. வா, இதுக்கே இப்படி பயந்தா நாளைக்கு கல்யாணமாயி புருஷன் எப்படி அடக்க போற? எங்க ஊர் மாப்பிள்ளைய விட்ட சந்தோஷமா வருத்தமா? ரெண்டும் இல்ல. இருந்தாலும் மதுரைக்கு வாக்கப்பட்டு போனா தங்கச்சிங்களை மேல மேல படிக்க வைக்கலாம், பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இல்ல? ஓ, இப்படி எல்லாம் நினைப்பு இருக்கோ? இப்ப இல்ல, 8-9 வருஷத்துக்கு அப்புறம் தான். பக்கத்துல எங்க தீ பிடிச்சிக்கிச்சு. சீக்கிரம் குளி, சீக்கிரம் குளி. சீக்கிரம் குளி, சீக்கிரம் குளிப்பா. சீக்கிரம் போணும். எங்க போனோம்? தண்ணி வண்டி பாக்கதா. அண்ணன் வரட்டும். உன் பொண்டாட்டி தண்ணி வண்டிக்கார பின் அடிச்சுறான்னு சொல்றேன். சொல்லிக்கோ, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. தொல்லை விட்டு சிண்டு. சி, ரொம்ப அலையாத. எங்க பக்கத்துல ஏதாவது கிணறு இருக்குங்களா? இங்க பூசாரி கிணறு இருக்குங்க. பாக்கி வீடு இல்லாம தான் வந்தீங்க. அன்னைக்கு தண்ணி இல்லாம கூட வருவீங்க. என்ன நக்கலா? உங்க ஊருக்கு வந்த அன்னைக்கு பைப்பை கையில தூக்குறியா? இன்னும் இறக்கவில்லை. லா பேசுறியா? சன் டிவில போட்டு போறான். எரியற வாழ போடா. பாத்து பாத்து போனோம் தானே கிணக்குறா. எலியும் தட்டாம இருக்குங்க. நீ என்ன சொல்றல? அந்த தண்ணி வண்டிக்காரனும் மதுரைக்காரன் தான். வேணா சொல்லி விடுவா? நான் ஒண்ணும் உன்ன மாதிரி அலையல. நான் மட்டும் அலையிறனாக்கும். சரி, இப்ப நம்ம எவ்வளவு நேரம் மூச்சு எடுக்கிறோம்னு பாப்போமா? ரெடி? 1 2 3 முக. நாம குளிக்க வரும்போது தண்ணி இங்கேயா இருந்துச்சு? தண்ணி குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல? அந்த தண்ணி வண்டி இவர்தான். இருக்கலையா? நினைச்சேன் இது ஆம்பளை உலகங்க. ஆம்பளை பசங்க கல்யாணம் வேணாம்னு சொன்னாங்கன்னா வீட்டுல பெருசா பேசுவாங்க. அதே பொண்ணுங்க வேணாம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்களே. என்ன உங்க அப்பா ஒத்துக்கலையா? அதுக்காக மொட்டை கடல வந்து குதிக்கிறது. இருங்க நான் காப்பாத்துறேன். ஹலோ ஃபயர் இன்ஜின். ஏய், நீங்க என்ன பண்றீங்க? மீன் புடிச்சுக்கிட்டு இருக்கோம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கேள்வி வேறயா? இப்படியா பிசுக்கு பிசுக்குன்னு உறிஞ்சு தள்ளுவீங்க தண்ணிய? Never saw you taking a give me 1 second. 1 second. I'll be back. 1 second. இந்தாங்க புடிச்சுக்கோங்க. நான் மேல தூக்குறேன். பைப்பு பிடிச்சு மேல போயிருவோமா? நான் வரல. என்ன நீ போ. எவ்வளவு நேரம் இப்படியே நிப்ப? சும்மா இரு. தண்ணி ஊர்ல பிறகு போய்க்கலாம். காத்துட்டு இருக்காருல்ல. அவர் போ சொல்லு. Alright. ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சேன். வேண்டாம். ஓகே. பைப் பிடிச்சு ஏறி போனா என்ன கிடைக்குதா? சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு ஏதாவது இருக்கா? ஊருக்குள்ள தெரிஞ்சா இதுக்கே கண்ணு காது வச்சு கதை கட்டிடுவாங்க. அம்மா, உங்க ஊரு பொண்ணு கிணத்துல விழுந்துட்டாளா? அடி அத்தியே, நம்ம ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்துட்டாளாம்ல. சரி ஓடுங்க ஓடுங்க. ஐயா அப்பா பாவத்து என்னன்றே மொட்டை காயத்துல விழுந்த சண்டாளி. ஐயோ அடிக்கடி ஒன்னும் படலையே. ஐயோ மானத்தவா. நல்லா மாட்டி விட்டேன். இந்த கவனி எப்ப கத்துக்கிட்ட? ஸ்மால் ஏஜ்ல. ஓஹோ. நீ மாப்ள. ஓட 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 ஓட. நல்லா தொடக்கிறப்பா. ஐயோ, இப்ப எதுக்கு ஓட எனக்கு தெரியல. ஏப்பா இங்க ஒண்ணு எரியலையாப்பா? இருங்க. மாட் ரவுண்டிங் மாட் ப்ராப்ளம். என்ன 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 என்னவா? எங்க ஊர் இளவட்டக்கலை இன்சல்ட் பண்ணீங்க சார். பிரதர், இதான் உங்க ஊர்ல இளவட்டக்கல். ஆமா. யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? நானும் மதுரைக்காரன் தான். இது இலவட்ட கல்லே தான். முக்கால்வாசி கல்லு பூமிக்குள்ள புதைஞ்சு கிடக்கு தம்பி. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்?
ஒண்ணு கல்ல தூக்கணும், இல்ல வெத்தலை பாக்க வச்சு விழுந்து கும்பிடணும். உங்களுக்கு எது வசதி அதை செய்யுங்க. விழுந்து கும்பிடுறது சாருக்கு நல்லது. இருங்கப்பா, நமக்கா வந்துட்டு போய் விளையாண்டுட்டு இருக்கீங்க. சாருக்காக நம்ம ஒரு கௌரவத்தை விட்டு கொடுத்த முடியுமா? பெருசு சும்மா இருந்தாலும் பென்சில் சும்மா இருக்க மாட்டா போல் இருக்கேன். சரிங்க, நான் தூக்குறேன். தூக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? நாளைக்கு காலையில தூக்குறேன். 25 வருஷமா எவ்வளவு தூக்காத. இருங்க, நான் தூக்குறேன்னு சொல்றேன்ல. பாக்குறதுக்கு சின்ன சஞ்சீவ மலை மாதிரி இருக்குப்பா. நீ வேணா வெத்தலை பாக்க வச்சிரு, நான் வேணா விழுந்து கும்பிட்டுறேன்ப்பா. இது தூக்குனா என்ன தருவீங்க? என்ன தரீங்களாவா? என்ன வேணாலும் தர்றேன். பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, மண்ணு வேணுமா? 5 ஏக்கர் நிலம் எழுதி இருக்கிறது. 2 பவுன் நகை போடுறீங்க. நான் என் பொண்ணையே கட்டிக்கிறேன். ஒரு பொண்ணு என்னய்யா, ஊர்ல இருக்க வயசு பொண்ணு அத்தனை வந்து வரிசையில் நிக்காதா? இதாப்பா பம்பர் பிரைஸ். ஜெயிச்சா அதெல்லாம் சரி, தோத்தா நீ என்ன தருவ? வெத்தலை பாக்குதான். யோ, எங்களை என்ன ஈனாவா நினைச்சீங்களா? கல்ல தொட்ட பிறகு ஊரோட கௌரவ பிரச்சனையா? ரொம்ப பேசாதீங்க. கல்ல தூக்கலன்னா என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு தெப்பத்துல குளிச்சு ஈரத்தோட 8 குடம் தண்ணி இந்த கல்லுக்கு ஊத்தணும். ஜெயிச்சா ஆம்பளை, தோத்தா பொம்பளை. நீங்க எப்படி ஆம்பளையா பொம்பளையா? நாளைக்கு காலையில பாரு. அலங்கடி லைட் கூட நான் தான் பொறுத்தணும். ஏய், எங்க உங்க அக்கா? எங்க அந்த குட்டிங்க? அதை விடு. நம்ம ஊர்ல யாருக்கு கல்ல தூக்குறத பத்தி தெரியும்? எதுக்கு? நம்ம ஆளுக்கு சொல்லணும். யார் நம்ம ஆளு? அதான் அந்த தண்ணி வண்டிக்காரன் தான். எனக்கு தெரியாது. உன்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தேன். நீ எப்படி 2 தங்கச்சிங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கியோ அதே மாதிரி அவரும் 2 தம்பிகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கவரான். பாத்தியா, சென்டிமெண்ட் தான் நாட்டுல ஜெயிக்குதுப்பா. ஏதோ துணி டிசைன் பண்ற படிப்பான். 4 வருஷம் படிக்கணுமா. பெரிய டிசைனர் ஆகணுங்கிறது தான் இவனோட கனவா. படிக்கிற காலேஜ்ல வாத்தியார்களே இவன் திறமையை பார்த்து பொறாமப்படுவாங்களாம். எங்க போட்டி நடந்தாலும் அத்தனை பசங்க சார்பா இவனை தான் அனுப்புவாங்களாம். அப்படித்தான் 2வது வருஷம் படிச்சுட்டு இருந்தப்போ பெங்களூர்ல நடந்த போட்டிக்கு போயிருக்கான். ஐம் சாரி, வெரி சாரி. அம்மா எந்திரிக்க வேணாம், உட்காருங்க. இந்த செக் அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அம்மா, நான் 1000 தான் ஆறுதல் சொன்னாலும் இறந்து போன உங்க வீட்டுக்காரோட உயிரை திருப்பி கொடுக்க முடியாது. ஆனா ஒரு உதவி செய்ய முடியும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாராவது டியூட்டி நேரத்துல இறந்து போயிட்டா அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாருக்காவது கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ்ல வேலை கொடுக்கலாம்.
உங்க குடும்பத்துல யாராவது தகுதியானவங்க இருந்தா சொல்லுங்க, உடனே வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். தம்பி, உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? நீங்க தகுதியானவரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பதில் சொல்லுங்க. நாளைக்கு சம்பாதிக்கிற 5 லட்சம் ரூபா விட இன்னைக்கு நீ சம்பாதிக்க போற 5000 ரூபா ரொம்ப பெருசுப்பா. சரிம்மா. இந்த பையன் ஜெயிக்கணும் தானே? இம்பிட்டு பொறுப்பு வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த குசும்பு வேலை? ஏய், முத்தியா மாமா போறாரு, அவருக்கு தெரியும், அவர் போய் கேளு. புடி.